இந்த சைடு எஃபெக்ட் குறைக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கை இப்படி போய் சீரிஸ்ல 468 காலையில வழக்கம் போல ஆஃபீஸ் கிளம்பிட்டு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3 எக் வெயிட் சாப்பிட்டு நம்ம வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம இன்க்ளைன் வாக் செய்யும்போது நமக்கு பல தடைகள் வந்தது. நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறம் மறுபடியும் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்படியே 3 டைம் நமக்கு நடந்தோன்னே எனக்கு வந்து வெறுப்பாயிருச்சு. என்னடா அது ஒரு டைம் கூட நம்ம 60 நிமிஷம் பண்ண முடியாது போல தெரியுது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருது அப்படின்ட்டு அதில் வந்து இறங்கிட்டேன். பிறகு நம்ம வந்து டெய்லி கார்டியோ தான் செய்கிறோம். இன்னைக்கு வந்து சைடு ஃபேட் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து சைடு ஃபேட் வந்து குறைக்கிறதுக்கோசரம் வந்து 3 செட் வந்து 20 கவுண்ட் வந்து 2 பக்கமும் வந்து பண்ணேன். நல்லா வெயிட் வச்சு நல்லா ஃபீல் பண்ணி அந்த எக்ஸசைஸ் வந்து செஞ்சு முடிச்சேன். பிறகு இன்னொரு வேரியேஷன்ல வந்து மறுபடியும் ஒரு சைடு எஃபெக்ட் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா உட்காந்து பிளேட் வச்சு ஒரு 20 கவுண்ட் வந்து பண்ணேன். அது முடிச்ச உடனே அப்படியே வந்து மவுண்டன் கிளைம்பர் அது ஒரு 3 செட் 20 கவுண்ட் வந்து பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கான நாளை வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல இருந்து வந்து கிளம்பிட்டேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் வந்து இந்த சைடு எஃபெக்ட் குறைக்கிறது தான். இது எப்படியும் குறைச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட வந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தருக்கு பர்த்டே, அதனால வந்து கேக் கட் பண்ணோம். நீங்க நினைக்கிறது புரியுது, நான் கேக் வந்து சாப்பிடல. பிறகு டின்னருக்கு சிக்கனும் சப்பாத்தியும் சாப்பிட்டு நாளை வந்து முடிச்சுக்கிட்டேன்.